வீடியோ வந்து கரெக்டாக சைட் ஆஃப் ஃப்ரேமில் கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் இதுக்கு லென்த் ஆக்குனீங்கனாக்கா அப்படியே அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் க்ராப் பண்ணிடணும். க்ராப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் மாமா சுபான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். உங்கள் வீடியோட பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபோனில் பண்ணுறதா இல்லை லேப்டாப்பில் பண்ணுறதா இல்லை நீங்கள் பிசியில் தான் பண்ணணுமா, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக் ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ரீல்ஸு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, வீடியோ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, மேலே ஐ பட்டன் இருக்குது, ஐ பட்டனில் நான் போட்டேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து வீடியோவோட பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹவு டு சேஞ்ச் த வீடியோ பேக்ரவுண்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் வீடியோட பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என் வீடியோ ஓட்டிகிட்டு அந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி நான் சேஞ்ச் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், உங்கள் வீடியோட பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாக்கா உங்கள்கிட்ட வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வேணுங்க. க்ரீன் ஸ்க்ரீன் எல்லா கிட்டையும் இருக்கும். உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் என்னென்னு தெரியலனாக்கா நான் வீடியோ பக்கத்தில் ஸ்க்ரீனில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் க்ரீன் ஸ்க்ரீன். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்லேயே க்ரீன் ஸ்க்ரீன் வச்சா தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது, எந்த ஆப்பில் பண்ணுறது, ஃபோனில் பண்ணுறதா இல்லை கம்ப்யூட்டரில் பண்ணுறதா அதை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனலில் வந்துருக்கும். உங்கள் ஃபோன்லேயே வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோனில் எப்படி பண்ணுறது ப்ரொஃபஷனல் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ உங்கள் சாம்பிள் காட்டுறேன். வீடியோ ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். இந்த இது வந்து நீங்கள் வந்து க்ரீன் கலர் இல்லை, க்ரீன் கலர் கிட்ட வந்து விட்டுருணும். க்ரீன் கலர் கிட்ட விட்டு கொஞ்சம் கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது கரெக்ட். ஸோ கைஸ், நான் வந்து இப்போ மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்க நீங்கள் பக்கத்தில் பார்ப்பீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் வீடியோ எடிட்டர் ஆப்பு. ஸோ இந்த வீடியோ எடிட்டர் ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஎன் வீடியோ எடிட்டர் ஆப்பு. ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணால் உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் கூட வராது. ரொம்ப ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தோம். இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து இந்த ஆப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பில் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ எடிட் ஆகும். நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு விஎன் ஆப்பில் போயிடணும். விஎன் ஆப்பில் போனோடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும் கைஸ். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். கீழே வந்து ப்ளஸ் மார்க் எடுத்து ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிடணும். ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ண உடனே நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிடணும். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஃபோட்டோ கார்டில் ஃபோட்டோக்குள்ளே வந்துடும் கைஸ். ஃபோட்டோக்குள்ளே வந்துடும். இந்த ஃபோட்டோ நான் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி வச்சுன்னா இந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேன். ரைட் மார்க் கொடுத்துறேன். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும் கைஸ். இப்போ வந்து உங்கள் வீடியோ எத்தனை நிமிஷம் லென்த் இருக்கோ அத்தனை நிமிஷம் லென்த்துக்கு நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வந்து அந்த லென்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிடணும். பிகாஸ் வந்து இந்த 60 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த 60 செகண்ட்ஸோட நம்ம கொஞ்சம் வந்து இந்த வீடியோ லென்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிடலாம். பிகாஸ் வந்து வீடியோ லென்த்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும். அது எக்ஸ்ட்ரா எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோ மார்க் வந்துடும். எல்லோ மார்க் வந்தோடனே கொஞ்சம் இஷ்யூ வந்து லென்த் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது லென்த் ஆகிட்டு போகும். ஸோ என் வீடியோ வந்து 1.16 சம்திங் இருக்குது. நான் அந்த 1 மினிட்ஸ் பண்ணிடுறேன். சும்மா உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கிறேன் நான். ஸோ இது வந்து 1 மினிட்ல லென்த் பண்ணிவிட்டேங்க. இப்போ வந்து 1 மினிட்ஸ் லென்த் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து அப்படியே ஸ்க்ரோல் டவுன், இந்த சைடுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கீழே வந்து மேலே இது காட்டுதில்ல ப்ளஸ் மார்க் எடுத்துல கேலரியிலேருந்து ப்ளஸ் மார்க் எடுத்துல அந்த ப்ளஸ் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். ஸோ இந்த ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து வீடியோ ஃபோட்டோ கார்டில் வீடியோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் நீங்கள் எடுத்த வீடியோ வந்து இதில் இருக்கல, அது வந்து நான் என்கிட்ட ஒரு சாம்பிள் இருக்குது. நான் சாம்பிள் கிளிக் பண்ணுறேன். சாம்பிள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும் கைஸ். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இங்கே மேலே வந்து ஒரிஜினல் கிளிக் பண்ணிட்டு யூடியூப் சைஸுக்கு நீங்கள் வந்து ஃப்ரேம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டாக சைட் ஆஃப் ஃப்ரேமில் கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் இதுக்கு லென்த் ஆக்குனீங்கனாக்கா அப்படியே அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் க்ராப் பண்ணிடணும். க்ராப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்கா க்ரோம் காட்டுக்குள்ள க்ரோம் கிளிக் பண்ணிடணும். க்ரோம் கிளிக் பண்ண உடனே இந்த இது வந்து நீங்கள் வந்து க்ரீன் கலர் இல்லை, க்ரீன் கலர் கிட்ட வந்து விட்டுருணும். க்ரீன் கலர் கிட்ட விட்டு கொஞ்சம் கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது கரெக்டாக ஒயிட் வர வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் பேக்ரவுண்ட் க்ரீன் இருக்குல்ல அது போயிடும். ஸோ இதுக்கப்புறமா இங்கே ரைட் மார்க்கில் கிளிக் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தேன். பேக்ரவுண்டை ஃபுல்லாகவே அப்படியே மாறிடும் பாருங்க கைஸ். ஸோ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு.
ஸோ இப்படி தான் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றுறது இப்படி தாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். நார்மல் ஸ்க்ரீனில் நீங்கள் நார்மலாக நீங்கள் வீடியோ எடுத்தால் அது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது பார்க்கலாம், வந்து வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிகிட்ருக்கு. ஆனால் பேக்ரவுண்டில் க்ரீன் இல்லை, அவங்க அதில் சொன்ன மாதிரியே வீடியோ ஓட்டிகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, மேலே வந்து இங்கே ரைட் மார்க் எடுக்கலாம். அந்த ரைட் மார்க் கிளிக் பண்ணிட்டு இது ஃபுல்லாக இது ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைட் மார்க் கொடுத்தீங்கன்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டு கேலரியில் போயிடும் கைஸ். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனலில் வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.